அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐசிடி ஃபார் ஆல் திருப்பூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஏற்படுத்தப்பட்டனுடைய நோக்கம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இணையதள பயிற்சி அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஐசிடி ஃபார் ஆல் திருப்பூர் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதன் பொருட்டு கடந்த சில நாட்களாக இலவச இணையதள பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 5வதான பயிற்சி. இந்த பயிற்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா காலகட்டங்களில் முன்பு ஒரு ஆசிரியனுடைய ஆயுதமாக கரும்பலகை, பேப்பர், பேனா இதை மட்டும் தான் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்றத ஒரு முறையா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த கொரோனா அப்படிங்கிற டிசீஸ்க்கு அப்புறம் ஊரடங்கு லாக்டவுன்ஸ் பீரியடுக்கு அப்புறம் இந்த எஜுகேஷன் சிஸ்டமே என்டையர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நாமும் சேஞ்ச் ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கோம். உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்கன்னா கணினி சார்ந்த கல்வி முறைக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம நிறைய எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் டூல கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம இன்னைக்கு எல்லாருமே இருக்கோம். ஸோ அதுக்காக தான் நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் டூலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல ஒரு எக்ஸாமினேஷன்ஸை எப்படி ஏற்படுத்துறது, அதை எப்படி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்றது, அதை வந்து எப்படி வந்து அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து சேவ் பண்றது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க வகுப்புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கூகுள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய எஜுகேஷன் அசஸ்மெண்ட் டூல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா டெஸ்மோஸ், PSPMO டெஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்னா சர்ச் பண்றோம். ஸோ இந்த வெப்சைட் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஈவினிங் டைம்ல. ஸோ ஏர்லி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரீயா இருக்கும். நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறத நான் சர்ச் பண்றேன். ஓகே, ஸோ ஆஃப்டர் த சர்ச் கூகுள் சர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்மோஸ்ல ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். இந்த டெஸ்மோஸ் த பவர்ஃபுல் பட் சிம்பிள் டெஸ்ட் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம அதை என்ன பண்றோம்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்றோம். ஸோ இங்கே நீங்க பாத்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்மோஸ் அப்படிங்கிறது இந்த ஹோம். ஓகே, இந்த டெஸ்மோஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுல ஹோம், ஃபியூச்சர்ஸ், ப்ரைசிங், frequently asked questions and login, sign up and build a test. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கும். இந்த எஜுகேஷன் அசஸ்மெண்ட் டூலோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேப்டாப்ல ஒர்க் பண்ண முடியும், நம்மளுடைய லோக்கல் பர்சனல் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ண முடியும், டேப்லெட் வெர்ஷன்ல யூஸ் பண்ண முடியும், மொபைல்லையும் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இப்போ இந்த லாகின் அண்ட் சைன் அப் வந்து நம்ம இதுல பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன்ல இருக்கு. ஸோ நான் அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா புல்ட் ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை அ டெமோ டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இஸ் a டெஸ்ட் மோ இஸ் a வெரி சிம்பிள், adjust few settings, add your questions, distribute to the URL அப்படிங்கிறது. ஸோ இது நீங்க டைம் கிடைக்கும் போது நீங்க ஃப்ரீயா அதை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட ரிசல்ட் பேஜ் எப்படி இருக்கும் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட்டுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்ஸ் இப்படிதான் இருக்குங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஹூ யூசஸ் த டெஸ்மோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரைனர்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் எம்ப்ளாயிஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே,
இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க இதை நீங்க வந்து ஆஃப்டர் த செக்ஷனுக்கு அப்புறம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல பில்ட் எ டெஸ்ட், ஒரு நியூ டெஸ்ட் வந்து எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பில்ட் எ டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்றோம். ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு யூசர் ஃபேஸ் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா build a testல use this form to build a free test on Esmos அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதுல வந்து நம்ம சைன்இன் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னா இஃப் யூ பெய்ட் ஆர் மெம்பர்ஷிப், நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பே பண்ணி மெம்பர்ஷிப்பா இருந்தா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம மெம்பர்ஷிப் வரைக்கும் போக வேண்டியதுல நமக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லயே நிறைய கொடுக்குறாங்க. ஃப்ரீ வெர்ஷன்ல என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் பர் டெஸ்ட், 50 கொஸ்டின்ஸ் பர் டெஸ்ட் கொடுக்கலாம். 100 ரெஸ்பான்ஸ் பர் டெஸ்ட் வந்து நம்ம வாங்குற அளவுக்கு அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இட்ஸ் டெலிட்டட் ஆஃப்டர் 2 years ஆஃப் இன்ஆக்டிவிட்டி. இதுல எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை அப்படின்னா ஒரு 2 yearsக்கு அப்புறம் அது டெலிட் ஆயிடும். ஸோ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ நம்ம இங்கே போகலாம். இப்போ இதுல போனோம் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நேம் அண்ட் சூஸ் எ பாஸ்வேர்ட், ரீடைப் பாஸ்வேர்ட், இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நேம், சூஸ் எ பாஸ்வேர்டு, இதுல நம்ம எத்தனை டெஸ்ட் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பில்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு டெஸ்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா செட் பண்ணணும். சரிங்களா? அதான் நம்ம இந்த டெஸ்ட் நேம் மட்டும். இப்போ நான் ஒரு சாய்ஸ் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை வந்து எல்லா டெஸ்ட்டுக்குமே காமனா வச்சுக்கலாம். பட் டெஸ்ட் நேம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஒரு ஷீட்ல தனியா என்ன பண்ணிக்கணும்னா எழுதி வச்சுக்கிட்டு நமக்கு சேஃப். சரிங்களா? இப்போ டெஸ்ட் நேம் இதெல்லாம் நம்ம நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு நோட் பேட்ல இதெல்லாம் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் எடுத்து என்ன பண்ண போறேன்னா நான் உங்களுக்கு யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இது தனி பேஜ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன போறோம்னா டெஸ்ட் நேம் வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு தேர்வு அப்படின்னு நான் கொடுக்க போறேன். டெஸ்ட் நேம் கொடுக்குறேன் பொது அறிவு தேர்வு. ஸோ நான் ஏன் தமிழ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தமிழ்ல இது பண்ண முடியுமான்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல. ஸோ அதனால நான் வந்து தமிழ்ல நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை எடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேர்டில் இருக்கக்கூடியது நம்ம கட் அண்ட் காப்பி பேஸ்ட் முறையில போடணும். இப்போ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா டெஸ்ட்டுக்குமே காமனா யூனிக்கா வச்சுக்கலாம். பட் டெஸ்ட் நேம் மட்டும் நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்னுடைய நான் பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு வந்து ரொம்பலாம் லாகின் கிரெடிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சாதாரண ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பரு, ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து நான் கிரியேட் டெஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். தேங்க்யூ, தேங்க் காட். கிரியேட் டெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்மோ அப்படிங்கிற ஒரு இந்த சிம்பிள் வந்துருச்சு. நான் கொடுத்த டைட்டில் வந்துருச்சு பொது அறிவு தேர்வு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க வந்துடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா பொது அறிவு தேர்வு கீழே டேஷ்போர்ட் இருக்கும், அது கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அது கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும், அது கீழே பப்ளிஷ் இருக்கும், அது கீழே ரிசல்ட்ஸ். ஸோ இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 0 விட்டுருங்க, இந்த பெய்ட் வெர்ஷன்ஸ் நமக்கு வரக்கூடியது. ஸோ அட்ஜஸ்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்றோம். ஸோ அட்ஜஸ்ட் செட்டிங்ஸ் நம்ம கொடுத்த உடனே நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெஸ்ட் நேம் வந்து நம்ம டிஃபால்ட்டா இங்க கொடுத்துருந்தோம் வந்துருந்துச்சு. டெஸ்ட் நேம் இங்க வந்து வந்துருச்சு. என்னன்னு கொடுத்துருந்தோம்? பொது அறிவு தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பொது அறிவு தேர்வுங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த டெஸ்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையிலை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்னா இங்கே கொண்டு வரலாம். ஸோ அதனால பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஈஸினா நீங்க டைப் பண்றது கூட ஈஸி தான். பட் நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக நான் ஆல்ரெடி நான் டைப் பண்ணிச்சிருக்கேன். இப்போ அனைத்து வினாக்களுக்கும் விடையிலைன்னு நான் இங்கே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா ஸோ போல்ட் ஆகும். அகைன் கிளிக் பண்ணோம்னா ரிமூவ் ஆயிடும். அடுத்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இத்தாலிக். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் என்னாச்சுன்னா இல்லை என்ன. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் இருக்கு, இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நம்ம
மேக்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அலைன் லெஃப்ட் இருக்கு, சென்டர் இருக்கு, ரைட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா சென்டர் கிளிக் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டி பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபாண்டோட சைஸ் என்னங்கிறது நமக்கு வரும். சப்போஸ் நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா ஒரு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதை கிளிக் பண்ணி அதோட ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 18 கொடுத்துட்டேன். அடுத்த சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த சிம்பிள் கிளிக் பண்ணாலே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிள் கீழே வரும், கலர்னு இருக்கு. இந்த ஃபாண்ட்ஸோட கலர்ஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா மாத்தலாம். ஸோ மாத்தி இப்போ என்ன கலர் நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா சப்போஸ் ஒரு ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த ப்ளூ கலர் மாறிடுச்சு. பட் நான் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா ஸோ போல்டு கொடுக்குறேன். ஸோ போல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இங்க டைப் பண்ண விஷயத்த போல்டு பண்ண முடியும், இட்டாலிக் யூஸ் பண்ண முடியும். அதாவது அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. இது டெக்ஸ்ட், இது வந்து கலரு, இது வந்து கலர் ஃபார்மேட்டிங். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பிக்சரு, அப்லோடு ஃபைலு, எம்பெடட் வீடியோ, யூடியூப் வீடியோஸ் அண்ட் நீங்க இன்சர்ட் மேக்ஸ் இதெல்லாமே வந்து பெய்டு வெர்ஷன்ஸ்ல இருக்கு. நமக்கு இது வந்து வராது. ஸோ அதை நம்ம விட்டுறலாம். ஓகே, இது கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து வியூ வந்து எப்படி இருக்கணும்? அந்த ப்ரீவியூ பாத்தீங்கன்னா ஒரு 4 ப்ரீவியூ கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ஸ்கீம் நமக்கு வேணும், அதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ் நம்ம சொல்லலாம். சப்போஸ் நான் வந்து இது சூஸ் பண்ணலாம், இது இல்ல 4 கொடுத்துருக்காங்க, எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சூஸ் த லாங்குவேஜ் ஃபார் த டெஸ்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இந்த டெஸ்ட் எழுதும்போது அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டாவே டைரக்ட் ஆட்டோமேட்டிக் கொடுக்கறது பெஸ்ட். ஏன்னா நம்ம இங்க தமிழ்ல டைப் பண்றோம், பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் வந்து இதுல இருக்காது. ஸோ நல்லா டைரக்ட் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் செட்டிங்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் செட்டிங்ஸ் வரும். இந்த கொஸ்டின் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ஷோ ஆல் த கொஸ்டின்ஸ் ஆன் ஒன் பேஜ். எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரே பேஜ்ல வரணுமா அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு பேஜ்ல வரணும் அப்படின்னு சொன்னா அதையும் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா அதுல நேவிகேஷன்ஸ் எல்லாம் வரும். நேவிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் ஜம்ப் பண்ணி போய்க்கலாமா, இல்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த கொஸ்டின் போகணும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே, அதாவது கொஸ்டின் செட்டிங்ஸ் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிவ்யூ செட்டிங்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒரு தேங்க்யூ, ஒரு விஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கன்க்ளூஷன் டெக்ஸ்ட் நம்ம இங்க கொடுக்கலாம். சப்போஸ் இங்க நான் என்ன சொல்றேன்னா நன்றி அப்படின்னு இதையும் நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், போல்டு பண்ணலாம், அதோடைய அலைன்மெண்ட் சென்டர் கொண்டு வரலாம், சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வரலாம், அதோடைய கலர்ஸ் வந்து நம்ம மாத்தலாம். ஸோ இதெல்லாமே ஒரு விசிபிள் இன்ட்ராக்ஷனுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ கஸ்டம் மெசேஜ் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் ஆர் ஃபெயில்டு. பாஸ்ட் ஆர் ஃபெயில்டுங்கிறத நம்ம இங்க காட்டலாம். சப்போஸ் பாஸ் அப்படின்னா பாஸோட மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுக்கலாம்னா சப்போஸ் 60% வந்து ஒரு பாஸ் கொடுக்குறோம். இப்போ பாஸ் மெசேஜ், இப்போ பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா அது என்ன மெசேஜ் கொடுக்க போறோம், ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறோங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இப்போ பாஸ் மெசேஜ் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணி ஸோ அலைன்மெண்ட்ல சென்டர் கொண்டு வந்துக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபெயில் மெசேஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த பையன் ரிசல்ட் பார்க்கும்போது ஃபெயில் அப்படின்னு வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மீண்டும் முயற்சி செய்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ மீண்டும் முயற்சி செய்க. அன்லைன் பண்ணிக்கிறோம், திரும்ப போல்டு பண்றோம், அலைன்மெண்ட் போறோம், சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறோம், ஃபாண்ட் கலர் ஏதாவது ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த டெஸ்ட் டிஸ்பிளே த யூசர்ஸ்க்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் தெரியணும், டெஸ்ட் அவுட்லைன்ஸ். நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது தெரியும். அடுத்து அசஸ் கண்ட்ரோல்ல நீங்க முக்கியமான ஒரு அசஸ் கண்ட்ரோல் இதுதான். இந்த டெஸ்ட் யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எனி ஒன், யார் வேணாலும் எழுதலாம். இல்ல நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து அந்த பாஸ்வேர்டு வச்சா மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் நம்ம டிசைட் பண்ணலாம். எனி ஒன் அப்படின்னா யாரும் அந்த டெஸ்ட் எழுதலாம்.
நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து நாமளே ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சனலா அந்த பாஸ்வேர்டை ஷேர் பண்ணோம்னா அதை யூஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து டெஸ்ட் எழுதும். இப்போ நம்ம எனி ஒன் கொடுத்துறோம். அடுத்தது ஹவு மச் டைம் டு த டெஸ்ட் டேக்கர்ஸ் ஹேவ் டு கம்ப்ளீட் த டெஸ்ட். எவ்வளவு நேரம் இந்த டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம்னா அன்லிமிடெட் கொடுக்கலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ள அந்த கொஸ்டின் வந்து முடிகிற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்க வந்து என்ன பண்றோம்னா அன்லிமிடெட் மட்டும் கொடுக்குறோம். ஹவு மெனி டைம்ஸ் கேன் சம்மோன் டேக் யுவர் டெஸ்ட். இப்போ ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி பார்க்குறாங்க, ஸோ ஃபெயில் ஆயிடுறாங்க, திரும்ப அவங்க எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதை என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னா சப்போஸ் எத்தனை டைம்னா 1 டைம் அப்படிங்கறத திரும்ப ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம், அல்லது ஒரு 2 டைம் அப்படிங்கறத சாய்ஸ் கொடுக்கலாம். இல்ல அவ எவ்வளவு டைம் வேணாலும் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அன்லிமிட்டெட். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாட் ஷுட் டெஸ்ட் டேக்கர்ஸ் என்டர் த ஐடென்டிட்டி தெம்செல்ஃப். இப்போ டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன கேட்கிறோம், யார் எழுதுறாங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா என்டர் யுவர் நேம்னு கேட்கலாம், அல்லது என்ட்ரி யுவர் கிளாஸ், நேம் அண்டு கிளாஸ்ன்னு கேட்கலாம், நேம் அண்டு கிளாஸ்ன்னு கூட நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம இங்க வந்து என்ன பண்றோம்னா என்ட்ரி யுவர் நேம். இந்த ப்ரௌசர் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நமக்கு பெய்டு வெர்ஷன், அது வேண்டாம். அஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு பெய்டு வெர்ஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணி, அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப லாங் வியூ போயிருக்கோம், ஒரு பேசிக்கான விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக் செட்டிங்ஸ்ல அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நேம் நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துடும். இன்ட்ரோடக்ஷன்ல இந்த டெஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அனைத்து வினாக்களுக்கும் விடையளி, இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க நமக்கு பார்த்துட்டோம். இந்த டெஸ்டோட ப்ரீவியூ என்ன ஸ்கீம்ல வேணும் அல்லது என்ன டெம்ப்ளேட்ல வேணுங்கிறதையும் செலக்ட் பண்ணியாச்சு. லாங்குவேஜ் டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்தா தான் நமக்கு சேஃப். கொஸ்டின் செட்டிங்ல என்ன சொல்றோம்னா எல்லா கொஸ்டின்ஸும் ஒரே பேஜ்ல வேணுமா அல்லது ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒவ்வொரு பேஜ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்க நம்ம என்ன சொல்றோம்னா சோ ஆல் டெஸ்ட் கொஸ்டின் 1 பேஜ்ல, எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரே பேஜ்ல தெரியும்னு சொல்லியிருக்கோம். ரிவ்யூ செட்டிங்ல பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன், டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே அவங்களுக்கு நம்ம என்ன தகவல் காட்ட போறோம்னா நன்றி. சப்போஸ் அதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஃபெயிலுங்கிறத நம்ம டிசைட் பண்ண போறோம். 60% வாங்கிடுறாங்கன்னா பாஸ்ன்னு சொல்றோம், அதுக்கான மெசேஜ் வாழ்த்துக்கள். ஃபெயில் மெசேஜ் என்ன சொல்றோம்னா மீண்டும் முயற்சி செய்க. ஓகேங்களா? அடுத்தது அசஸ் கண்ட்ரோல். அசஸ் கண்ட்ரோல்ல இந்த டெஸ்ட்டை யார் வேணாலும் எழுதலாம், எவ்வளவு டைம் வேணாலும் எழுதலாம் அப்படிங்கறத நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ப்ரௌசர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து காமன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா மறக்காம சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிடுறோம். ஓகே, கிளிக் பண்ண உடனே இந்த பக்கம் பாருங்க, செட்டிங்ஸ்ல இருந்து நம்ம இப்போ எங்க மாறிடுச்சுன்னா கொஸ்டின்ஸுக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய செட்டிங்ஸ் வந்து என்ன மாறிடுச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இந்த கொஸ்டின்ஸ் இந்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்க கிளிக் பண்ணோம்னா இன்சர்ட் பக்கத்துல கிளிக் பண்ணோம்னா இந்த கிரேடட் கொஸ்டின்ஸ் இருக்கும், சர்வே அண்ட் அன்கிரேடட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு வந்து வேண்டாம். ஸோ இந்த கிரேடட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எவால்வேஷனுக்காக நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு மல்டிபிள் சாய்ஸ், அதாவது இங்க பாத்தீங்கன்னா சூஸ் ஒன். ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா ஒரே ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க முடியும். மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கு 1 or 2 ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்கலாம். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மேட்சிங். ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க். அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ். ஸோ இவ்வளவு டைப்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம கிரேடட் கொஸ்டின்ஸை நம்ம உருவாக்க முடியும். இதுல நம்ம 1 by 1 நம்ம என்ன பண்ணலாம்னா உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன படுத்துக்கிறேன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல எடுத்து ஸோ கொஸ்டின் கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து மாறிடும். இந்த இடத்துல கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க டைப் பண்ணலாம் அல்லது ஏற்கனவே நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா நான் வந்து தெரியணுங்கிறதுக்காக நான் இங்க வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் சிம்பிளான கொஸ்டின் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் பறவை கேட்கிறேன். நம்ம இங்க கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி தான் போகணும். தமிழ்நாட்டின் பறவை இது அப்படிங்கிறது இங்க பேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே திரும்ப சொல்றேன். நீங்க செலக்ட் பண்ணிட்டு போல்டு பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட்ல சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வந்துக்கலாம், இதோடைய ஃபாண்டோடைய சைஸை மாத்திக்கலாம், இந்த ஃபாண்டோடைய கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதோட ஆப்ஷன்ஸ்க்குலாம் நம்ம வரும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு என்னென்ன அலைன்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்முடைய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்குமே நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பண்றேன்னா ஏற்கனவே டைப் ஆப்ஷன் வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் அவ்வளவுதான். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்க போறேன்,
ரெண்டாவது ஆப்ஷன் காப்பி அண்ட் கண்ட்ரோல் வி. தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கிருந்து நான் என்ன பண்றேன்னா அதை காப்பி பண்றேன். சப்போஸ் தெரியலன்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க காப்பி அப்படிங்கிறது வரும். அதை அப்படியே இங்க கொண்டு வந்து இங்க கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட். ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இங்க காப்பி அப்படிங்கிறது ரைட் கிளிக் பண்றோம், காப்பி. ஸோ இங்க வர்றோம், ரைட் கிளிக் பண்றோம், பேஸ்ட். ஓகே. சப்போஸ் தமிழ்நாட்டின் பறவை எது அப்படின்னு சொன்னா நம்ம கொடுத்தாச்சு. குயில், கழுகு, மரகத புறா, மயில்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதோட ஆன்சர் வந்து நம்ம ஆன்சர் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எதை கிளிக் பண்றோமோ அதுதான் அதோடைய ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் ஒன் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கிறனால ஒரு டாட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆன்சர் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த மரகத புறாங்கிறது தான் ஆன்சர். இந்த மரகத புறாங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படியே தான் தெரியும். நான் என்ன பண்றேன்னா இங்க என்ன பண்றேன்னா இங்க ஒரு இன்விசிபிளா ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, விசிபிளா இருக்கு. நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உடனே ஆன்சர் மேல வருது பாருங்க, சஃபில் ஆன்சர் சாய்ஸ் டூரிங் த டெஸ்ட். டெஸ்ட் எழுதும் போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இடம் மாறிக்கலாமா, சஃபில் தனக்குள்ள பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா எனபிள் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா அதை டிசபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஆன்சர் கொடுக்கலாம்னா 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். நம்ம என்ன ஆன்சர் வேணாலும் நம்ம இங்க 2, 3, 4 எவ்வளவு வேணாலும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து 1 பாயிண்ட் நான் இங்க கொடுக்கலாம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ்ல சூஸ் 1 கொடுத்தாச்சு. அடுத்து அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இன்சர்ட், திரும்ப இன்சர்ட் போயிட்டு கிளிக் பண்றோம். மல்டிபிள் சாய்ஸ் 1 முடிஞ்சு, இப்போ மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் மெனி கொடுக்குறோம். சூஸ் மெனி கிளிக் பண்ணியாச்சு. கொடுத்தோன்னே அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு திரும்ப செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், கணிப்பொறியில் உள்ளீட்டு சாதனத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ திரும்ப போல்டு பண்ணிக்கிறேன், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் வேணா மாத்திக்கலாம், கலர் வேணாலும் மாத்திக்கலாம். திரும்ப தான் ஓகே. இதோட ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போறோம். ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அச்சுப்பொறின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியாச்சு. செகண்ட் அதே மாதிரி என்ன பண்றேன்னா காப்பி பண்ணிட்டு வந்து செகண்ட் ஆப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து சுட்டி சொல்றேன், அதாவது மவுஸ். அடுத்து மானிட்டர் திரையகம் சொல்றேன், அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் மெனி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிக் ஆயிருக்கும். இல்ல நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் 1ல ரவுண்ட் சிம்பிள் மட்டும்தான் இருந்துச்சு, ஏதாவது ஒன்னதான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் மெனில பாத்தீங்கன்னா செக் பாக்ஸா வந்துருச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா செக் பாக்ஸ்னு வந்துருச்சு. அதாவது 1க்கு மேல இன்னொரு வழியை நம்ம என்ன பண்ண முடியும்னா தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேவா? சூஸ் மெனி ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல ஆன்சர் நான் சூஸ் பண்றேன். இப்போ 2 தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ விசை பலகையும் சுட்டி வந்து இன்புட் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த 5th சாய்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். வேணும்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஆன்சருமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுல ஒரு விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து கணிப்பொறியில் உள்ளீட்டு சாதனத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆன்சர் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம், விசை பலகை சுட்டின்னு. சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆன்சர் மட்டும் தான் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இதனுடைய மார்க் வந்து என்ன ஆயிரும்னா இந்த ஒரு மார்க்குங்கிறது பாதியா என்ன ஆயிரும்னா 0.5 தான் போய் சேரும். அப்போ இது ஏதாவது ஒன்னு எழுதினாலும் அவனுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வரணும். ஏதாவது ஒன்னு 2மே எழுதலாம், அல்லது ஏதாவது விசை பலகைகளை சுட்டி இதுல எந்த ஆன்சர் சூஸ் பண்ணாலும் ஃபுல் மார்க் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிவ் பார்ஷியல் கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 எழுதினாலும் ஃபுல் மார்க், 2ல ஏதாவது ஒன்னு அட்டன் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் போறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சூஸ் பண்ணுறோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணலான்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ மேத்ஸ் கொஸ்டின் எப்படி டைப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ சூஸ் த இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா நம்முடைய கம்ப்யூட்டர் கீபோர்டில் அல்லது மொபைல் கீபோர்ட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏ பிளஸ் பி அப்படி ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணால் இங்கே மேலே வந்துடும். தெரியுதுங்களா? திரும்ப அதை ரிமூவ் பண்ணால் போயிடும். ஏ பிளஸ் பி சாதாரண மொபைல் கீபோர்டில் அல்லது உங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் ஸோ இந்த மாதிரி ஏ பிளஸ் பின்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வச்சு சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரெண்டுன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்ப அதை நம்ம கிளிக் பண்ணால் அது ரிமூவ் ஆயிடும். ஒரு ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல் டு a plus b whole square is equal to a square. a square எப்படி போடுறது? திரும்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸோ இங்க கிளிக் பண்றோம். ஓகே, திரும்ப விட்டுறோம், ரிமூவ் ஆயிரும். ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம், பிளஸ் சிம்பிள் அனுப்புறோம், ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸ்பேஸ் வந்து ஒரு பாக்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கணும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க பண்ணிக்கலாம். எகைன் சூப்பர் ஸ்கொயர் திரும்ப கிளிக் பண்ணா அது ரிமூவ் ஆயிரும். ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளஸ் என்ன பண்றேன்னா 2ab. ஸோ a plus b whole square is equal to a square plus b square to a கொடுக்குறேன். இது ட்ரூ அல்லது ஃபால்ஸ் நமக்கு எது ஆன்சர் பிடிக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கிரேட் பாயிண்ட்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒன்றுன்னு கொடுத்தாச்சு. டிஃபால்ட்டாவே ஒன்றுன்னு இருக்கும், நமக்கு வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் சார் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து ரெண்டாவது கொஸ்டினாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், முதல் கொஸ்டினுக்கு அப்புறம் இது ரெண்டாவது கொஸ்டினாக இருந்தால் நல்லா இருக்கும், அந்த கொஸ்டின் இடம் மாற்றினா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் சிம்பிள், இந்த சிம்பிள் வருதுங்களா? ஸோ நீங்க பிடிச்சி எழுதிட்டு போனீங்கன்னா ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அந்த பொசிஷன்ல இந்த கொஸ்டினை போய் நீங்க என்ன பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினா போயிடுச்சு. இல்ல வேண்டாம் எனக்கு செகண்டா வேணும்னா செகண்டா கொண்டு வந்துக்கலாம். செகண்டா வேணும் அப்படின்னா நீங்க செகண்டா கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அதை ட்ராக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கொஸ்டின் இடம் மாத்திர பத்தி சொல்லியாச்சு. இந்த கொஸ்டின் எனக்கு திரும்ப வேணும், இந்த கொஸ்டின் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இந்த பிளஸ் சிம்பிள் மேலே இருக்கு கீழே இருக்கு. நீங்க எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிள் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். இதே மேலேயும் கொடுத்துருக்காங்க கீழேயும் கொடுத்துருக்காங்க நீங்க யோசிச்சீங்கன்னா மேல கொடுத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் திரும்ப மேல வந்து ரீகாப்பி ஆகும். இல்ல மேல வேண்டாம் அப்படின்னு சொன்னா இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் ஒரு ரெட் கலர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இன்விசிபிள் ஆயிடும், வெளியில போயிடும். இப்போ கீழே அமுத்துனீங்கன்னா இதே கொஸ்டின் கீழே வந்து திரும்ப பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை நான் திரும்ப ரீயூஸ் பண்றேன். இப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் இந்த ஆன்சர். நான் இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு என்ன பண்றேன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கொடுக்குறேன். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இப்போ ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னா ஃபால்ஸ். ஏன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2a இல்லையா? ஃபால்ஸ் கொடுத்தாச்சு. இந்த மேத் ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் விசிபிளா தெரியல அப்படின்னா திரும்ப போல்டு பண்ணிக்கலாம். திரும்ப நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். சென்டர் பண்ணியாச்சு, ஃபாண்ட் சைஸ் சொன்னாலும் மாத்தியாச்சு. எவ்வளவு ஃபாண்ட் சைஸ் சொன்னாலும் அந்த ஃபாண்ட் சைஸ் மாத்திக்கலாம். அதோட கலரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இப்போ ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன். செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட்ல சென்டருங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டை நீங்க வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோடைய கலரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம இன்புட் கொடுக்கறது, ஆப்ஷன்ஸ் எப்படி சஃபல் பண்றது, அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி கிரேட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, கொஸ்டின்ஸ் எப்படி இடம் மாத்திக்கிறது, கொஸ்டின்ஸ் எப்படி டூப்ளிகேட் எடுக்கிறது, ஒரு கொஸ்டின் வேண்டாம்னா எப்படி ரிமூவ் பண்றது, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த கிரேட் கொஸ்டின்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ரெடி, மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் மணி ரெடி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெடி. இப்போ முக்கியமானது என்னன்னா மேட்சிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்சிங் அப்படின்னு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ்டின் ஃபார்மேட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே நம்ம இருக்கும், நாம அதை எடிட் பண்ண மட்டும் போதும். சரிங்களா? இப்போ இதுல தமிழ் தான் நேரம் டைப் பண்ணோம், ஒரு இங்கிலீஷ்ல நான் டைப் பண்றேன். என்ன பண்றேன்னா மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா கொடுக்குறேன். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போல்டு பண்ணிக்கலாம். ஒரு அலைன்மெண்ட் வந்து சென்டர் தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ சென்ட்ரல் அது லெஃப்ட் எலிமெண்ட் ரைட் எலிமெண்ட் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுத்துக்கலாம். அது ஃபாண்ட் சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இப்போ 4 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ 4 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம். நமக்கு இதில் அதிகமாக இருக்குன்னு நினச்சா நம்ம இங்கே டெலிட்ஸுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 4 யூஸ் பண்ணுவோம். இப்போ கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே 4 கொஸ்டின் கொடுக்கறதுனால நம்ம இது என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி 4 அப்படிங்கிறத மறக்காம கொடுத்துருக்கணும். சப்போஸ் நீங்க 1ன்னு கொடுத்தாலும் இது மொத்தம் 4 கொஸ்டின்ஸும் சேர்த்து 1ங்கிறத அதை ஆன்சர் நினைச்சோம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இதை எடிட் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது எடிட் பண்ண போறோம். ஸோ அதை கிளிக் பண்ண என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படிங்க என்ன பண்றோம்னா தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணி அடுத்த ஸ்டேட் என்ன செலக்ட் பண்றேன் அப்படின்னா தெலுங்கானான்னு சொல்லி கொடுக்க போறோம். அடுத்த ஸ்டேட் நான் என்ன கொடுக்க போறேன்னா ராஜஸ்தான். அடுத்து என்ன கொடுக்க போறோம்னா உத்தரப்பிரதேஷ். நான் ஸ்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸ் எல்லாம் நான் இங்க கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா மிக சரியானதேவே டைப் பண்ணிக்கலாம். இதோடைய தெலுங்கானாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். சப்போஸ் நம்ம என்ட்ரி பண்றது தப்பா இருக்கு அப்படின்னா திரும்ப அது மாதிரி ரீக்ளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா செலக்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆப்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெய்ப்பூர். இது என்ன சொல்ல போறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வந்து லக்னோ. ஓகேங்க, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இதோட கேபிட்டல்ஸ் மிகச்சரியாவே நம்ம பொருத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணும்போது இந்த மாதிரி டைப் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சஃபர்ஸ் டூரிங் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நம்ம வேணா கொடுத்துக்கலாம். இது ஒரு சாய்ஸ். இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த சென்னை 1 அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அது கிளிக் பண்ணீங்கன்னா அது பெருசு அந்த மாதிரி சிம்பிள் வந்துடும். இந்த சென்னை என்ன பண்ணலாம்னா தூக்கி 3rd பிளேஸுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ஜெய்ப்பூர் அப்படிங்கிறத லாஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சஃபல் யூஸ் பண்ணலாம். சஃபல் வேணாம்னா எகைன் கிளிக் பண்ண டிசபிள் ஆயிரும். இந்த கொஸ்டின் அந்த பையனுடைய பார்வையில இப்படித்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மாற்றி போதாச்சு. இப்போ எப்படி இதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? செக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல 2ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி இங்க இருக்கக்கூடிய 1 2 3 4ல இந்த 1 2 3 4ல எது சரியான ஆன்சர் தமிழ்நாட்டுக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு சென்னை. ஸோ சென்னைங்கிறது எத்தனாவது ஆப்ஷனா இருக்கு? 2. ஸோ செகண்ட். புரியுதுங்களா? அடுத்து தெலுங்கானா அப்படின்னு என்ன வரும்? ஹைதராபாத். அப்ப தெலுங்கானாங்கிறது ஹைதராபாத் ஆப்ஷன் வந்து என்னது? 1. ஸோ அந்த 1 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படிங்கிறது என்ன வரும்னா ஜெய்ப்பூர். ஸ்ட்ரெயிட்டாவே அதோட ஆன்சராகவே இருக்கு. சப்போஸ் அதையும் நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 3க்கு வந்து 3 தான். ஸோ ராஜஸ்தான் அப்படிங்கிறதுக்கு ஜெய்ப்பூர் தான் கொடுத்தாச்சு. அடுத்து உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்னது ஆன்சர்? லக்னோ. சப்போஸ் இது உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இதை ரேண்டமைஸ் பண்ணிட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இடம் மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்படி பண்ணிக்கலாம். இப்போ ராஜஸ்தான் அப்படிங்கிறது என்னது? 4th ஆப்ஷன் ஜெய்ப்பூர். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ, இந்த 4th ஆப்ஷன். ஸோ கொடுத்தாச்சு. சார் 3rd ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ற மாதிரி தான் ப்ரீவியூ இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேத்ஸ் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா? இந்த மேத்ஸ் ஸ்டைல் ஆன்லைன் பண்ணிருக்கும் பாத்தீங்களா? இது வந்து நியூமரிக்கல் இருக்கு. இது நியூமரிக்னா இந்த இங்க இருக்கக்கூடிய நம்பரை வந்து இந்த ஆப்ஷன்ஸ்க்கு தமிழ்நாடு அப்படின்னா 2 சென்னை சூஸ் பண்ணணும், தெலுங்கானா அப்படின்னா 1 ஹைதராபாத், ராஜஸ்தான் அப்படின்னா 4 ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேஷ்னா 3 லக்னோ, இப்படிங்கிறது தான் நமக்கு வரும் இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த நியூமரிக் அப்படிங்கிறதுக்கு பதிலா டெக்ஸ்ட்னே நம்ம கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு நேரா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வரும். ஹைதராபாத், சென்னை, லக்னோ அந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன சரியான ஆன்சரோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்வையில இப்படித்தான் இருக்கும். சப்போஸ் சென்னை அப்படின்னு சூஸ் பண்ணிக்குவாங்க, தெலுங்கானா ஹைதராபாத். ஸோ இந்த கரெக்டான இந்த 4 நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர்ஸ் வந்து விசிபிள் ஆகும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ப்ரிவியூல பார்க்கும்போது இந்த 4 ஆப்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணா அந்த 4 ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ அது ஏதோ அதை சூஸ் பண்ற மாதிரி.
ஸோ நீங்க டெக்ஸ்டும் கொடுக்கலாம் அல்லது நியூமரிக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. சரி, ஓகே. ஸோ 5 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் ஒன் பார்த்துட்டோம், சூஸ் மெனி பார்த்துட்டோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம், மேட்சிங் பார்த்துட்டோம். ஃபில் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது உங்களோட அசைன்மெண்ட்டாக நான் விட்டுறேன். எஸ்ஏவும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ ஃபில்லிங் த பிளாங்க் அப்படிங்கிறது ஒரு டெமோ மட்டும் காமிச்சிடுறேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபில்லிங் த பிளாங்க்ல வந்து ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். த கரெக்ட் ஆன்சர் வந்து சார்லஸ் பாப்பேஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ. எஸ்ஏ அப்படிங்கிறது வந்து நீங்க ஏதாவது கொஸ்டின் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு மேக்ஸ்ல கேட்கலாம். பிசிக்ஸ்ல ஏதாவது நியூட்டன் லா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்கலாம். இது எல்லாமே அன்கிரேடுங்கிறதுனால இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வராது. இந்த கொஸ்டின்ஸுக்கும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து நீங்க அன்கிரேடபிள் கொஸ்டின்ஸ் தான். நீங்க சப்போஸ் இந்த ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் எழுதுவான். சப்போஸ் இந்த கிரேடை வந்து என்ன பண்ணாலும் நம்ம 0ன்னு மாத்திட்டோம்னா அது கிரேடா எடுத்துக்காது. ஓகே, டைம் இஸ் வெரி க்ளோஸா போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த 5 கொஸ்டின்ஸோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ கொடுத்து முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே தயாராகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இந்த பப்ளிஸ் அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன்னா கிளிக். இந்த பப்ளிஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய டைட்டில் வந்துடும், பொது அறிவு தேர்வு அப்படின்னு சொல்லி. இதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இதை ஆஃப்லைன்லயும் நம்ம யூஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சு நான் அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் சொல்லிடுறேன். இந்த பொது அறிவு தேர்வு இதுல பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ப்ரீவியூவர் டெஸ்ட்னு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரீவியூவர் டெஸ்ட். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து ப்ரீவியூ போகும். பொது அறிவு தேர்வு, பொது அறிவு தேர்வு. இங்க ப்ரீவியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இது ஓபன் ஆகும். நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஒரு பேஜ்ல எல்லா கொஸ்டின்ஸுமே வர மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? சப்போஸ் அதை நான் செக் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஷூன்னு கிளிக் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் வந்து விசை பலகை சுட்டின்னு செலக்ட் பண்றேன். தமிழ்நாட்டின் பறவை மரகதப்புறான்னு கிளிக் பண்றேன். இதை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு கிளிக் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன ப்ரீவியூ வந்துச்சுங்களா? இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த 4 எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா நியூமெரிக்கல கொடுத்துருந்தேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை தான் ஆன்சர் கரெக்ட். தெலுங்கானாவுக்கு வந்து ஹைதராபாத் 1ங்கிறது கரெக்ட். ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னா ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூருங்கிறது என்னது 4th ஆப்ஷன். ஸோ இங்க என்ன பண்றேன்னா 4th ஆப்ஷன். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுக்கு லக்னோ. ஸோ கிளிக் பண்ணி 3rd ஆப்ஷன். ஸோ என்ன பண்றேன்னா சப்மிட். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்த உடனே மேல பாருங்க பொது அறிவு தேர்வு நன்றி. ஓகேங்களா? ஸ்கோர் வந்து என்னது 100%. ஸோ வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஏன் இந்த 8/8 வந்துச்சு நீங்க யோசிக்க வேண்டாம். நம்ம இங்க வந்து மேத்ஸ் ஃபாலோயிங்க்கு 4 கொடுத்துருந்தோம், மீதிலாம் 1 கொடுத்துருந்தோம். ஸோ டோட்டலா 8 கிரேட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய டெஸ்ட்டை வந்து ஈஸியா. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் என்னன்னா, இதை நீங்க மொபைல்லயே பண்ண முடியும். மொபைல்லயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுல மினிமம் 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க பண்ண முடியுங்கிறது தான் அதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லாக் அவுட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரீவியூ பார்த்துட்டேன், எனக்கு இது வந்து ஓகே. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீவியூ பார்த்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் பிரிண்ட், வியூ பிரிண்ட் இன் யுவர் ப்ரௌசர் அல்லது டவுன்லோட் இஸ் வேர்ட் டாக்குமெண்டாகவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வியூ பிரிண்ட் இன் ப்ரௌசர் கொடுத்துருக்கேன். இந்த வெர்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது என்ன வெர்ஷன் ஏ பி சி அண்ட் ஃபுல்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்க கொஸ்டினோடைய ரேண்டமைஸ் சஃபில் பண்ணக்கூடிய, அதாவது இந்த கொஸ்டினை சஃபில் பண்ணலாம் அல்லது ஆன்சர் சஃபில் பண்ணக்கூடிய கிரேட் லெவல், அதாவது ஒரு டஃப்னஸ் கூட வச்சுக்கலாம். அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஏ கிரேட்ல வச்சிருக்கோம். நீங்க பிசிடி எல்லாம் வச்சு நீங்க பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன் நமக்கு வந்து பெய்டு வெர்ஷன் நமக்கு இல்லை. ஸோ நம்ம இது பிரிண்ட் அண்ட் டவுன்லோடு நம்ம என்ன பண்ணலாம்னு கொடுக்க முடியும். பிரிண்ட் டவுன்லோட் கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்சிடும். ஸோ பொது அறிவு தேர்வு அனைத்து நாட்களும் இடைவெளி. ஸோ நம்முடைய இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸா என்ன ஆகிரும்னா செலக்ட் ஆயிரும். இப்போ தமிழ்நாடுங்கிறதுக்கு சென்னை, தெலுங்கானா ஹைதராபாத், லக்னோனா உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானா ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிரும். ஸோ நம்ம இது வேணும்னா நம்ம பிரிண்ட் எடுத்து கூட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் பப்ளிஷ் பண்ண போறேன்.
பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்த உடனே என்ன வரும் அப்படின்னு சொன்னா the test has been published அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு ஒரு இந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, இந்த கோடு வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ கரண்ட் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். allow students to take the test. இவங்க எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஷெட்யூல்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பெய்டு வெர்ஷன்ல தான் அது இருக்கு, நமக்கு தேவையில்லை. ஷெட்யூல்டுங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் கொடுத்து யூஸ் பண்றது, நமக்கு அது கிடையாது. க்ளோஸ்ங்கிறது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் டேட்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ கொடுக்கல. இப்போ என்ன பண்றோம்னா நான் இதை என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த காப்பி இந்த லிஸ்ட் காப்பி பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ உங்களுடைய சேட் பாக்ஸ்ல நான் பண்ணாங்கன்னா அதை நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, இப்போ உங்களுடைய சேட் பாக்ஸ்ல அதை போஸ்ட் பண்றேன். நீங்க இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க இப்ப பாருங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட் மெசேஜ்ல அந்த நான் கோடை என்ட்ரி பண்றேன். ஜஸ்ட் இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். அந்த லிங்க் உங்களுக்கு போட்டிருக்கேன். டீச்சர்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டீச்சர்ஸ் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, சரி, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சப்போஸ் இது நானே வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ணா எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது என்ன பண்றேன்னா இது என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் பண்ணி நியூ டேப் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வியூல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஸ்டூடெண்ட் லாகின் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லாகின் சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு இப்போ என்னோட பேரை நான் கொடுக்குறேன், இப்போ என் டாட்டர் நேம் கொடுக்குறேன், வானதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்றேன், இந்த டெஸ்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஷேர் லிங்க் ஷேர் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே சஃபல் ஆயிருக்கு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ தமிழ்நாடுக்கு வந்து சென்னை, இதுக்கு வந்து ஹைதராபாத், இதுக்கு வந்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுக்கு வந்து லாக்னே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்குறேன், ஃபால்ஸ். தமிழ்நாட்டின் பறவை எது? மரகதப்புறா. கணிப்பொறியில் உள்ளீடு சார்ந்தை தேர்ந்தெடு, சுட்டி, விசைப்பிள்ளை. 2 ஆன்சரு. பட் நான் என்ன பண்றேன்னா இதுல ஏதாவது ஒரு ஆன்சர் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 5th கொஸ்டின் வந்து நான் ட்ரூன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் கொடுத்த உடனே அதில் பாருங்க பொது அறிவு தேர்வு. ஸோ அந்த தேர்வு எழுதுனதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நன்றின்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்துருச்சு, எந்த டேட்ல என்ன டைம்ல எக்ஸாம் வந்துருச்சு. என்னோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 97% வந்துருச்சு. அதாவது 8ல 7.75 மட்டும் ஆன்சர் எழுதிருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 7.75 மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ எங்க என்னுடைய பாயிண்ட்ஸ் குறைஞ்சுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கேன். மேத்ஸ் த ஃபாலோயிங்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4/4 1/1 வந்துருச்சு. ஸோ இங்கேயும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கணிப்பொறியில் உள்ளீடு சார்ந்தே தேர்ந்தெடுத்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்ஷியலி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஏன் பார்ஷியலி கரெக்ட் இப்போ 1 கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் என்ன பண்ணேன்னா இங்க பாயிண்ட்ஸ் ஒரு ஈவன் ஆர்டர்ல கொடுக்கும்போது அது ஈக்குவலா புரிஞ்சு வரதுக்கு ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், லாக் அவுட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா லாக் அவுட். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட்டை எழுதி
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு, எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு நம்ம வரோம். ஸோ ரிசல்ட்ஸ்ங்கிற பேஜுக்கு வந்தோடனே, ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. ஸோ ரிசல்ட்ஸ்ங்கிறத கிளிக் பண்ண உடனே பொது அறிவு தேர்வு அப்படிங்கிற டெஸ்ட்டை யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம், யாரெல்லாம் 100% வாங்கியிருக்காங்க பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ 97% வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 54 செகண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 7 பேர் இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸ்கோர் ஹிஸ்டோகிராமே நம்ம கிட்ட இங்க இருக்கு. ஓகேங்களா? அதுலயே வந்து 97% வந்து 7 ரெஸ்பான்சஸ், 80% to 100% வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாணிக்கம் பார்வதி மேம், மார்க்கன், ரத்னா, செல்வகுமார் சார், ஷீலா, உத்தமி, வானதி, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்க நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்துடும். சப்போஸ் இல்ல பர்டிகுலரா யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பார்க்கணும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா 88% வாங்கியிருக்காங்க, செல்வகுமார் 88% மட்டும் தான் இருக்குது. ஸோ அவரை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணணும்னு சொன்னா நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஸோ அவர் ஆன்சர் பண்ண அந்த பர்டிகுலர் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிடும். பொது அறிவு தேர்வு. ஸோ அவர் கம்மியா இருக்கிறதுனால நம்ம செக் பண்றோம். டீச்சரா என்ன பண்றோம்னா செக் பண்றோம். செல்வகுமார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ மாநிலத்தின் பறவை கரெக்டாக எழுதியிருக்காங்க. மேத்ஸ் த ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா பார்ஷியலி கரெக்ட் எழுதியிருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ரிவ்யூ வந்துடும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்குன்னா உத்தரப்பிரதேசங்கிறதுக்கு லக்னோங்கிறத அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ராங், ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத அதையும் நமக்கு இங்க கொடுத்துருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபால்ஸ், இந்த கரெக்டாக எழுதியிருக்காரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்க பார்ஷியலி கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா கோ பேக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடவே உங்களை ஸ்டூடெண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் நம்மகிட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்காங்க, அவங்கள மட்டும் நம்ம எப்படி டெஸ்ட் நம்ம பாக்குறதுங்கிறது நம்ம ஒவ்வொரு டைம் தேட முடியாது. ஸோ இங்க ஃபில்டர் பை நேம் இருக்கு பாத்தீங்களா? இங்க ஃபில்டர் பை நேம், ஃபில்டர் பை ஸ்கோர், பர்சன்டேஜ், நீங்க இந்த மாதிரி வச்சு கூட நீங்க என்ன பண்ண முடியும்னா அவங்கள ஃபைன் பண்ண முடியும். சப்போஸ் நான் என்ன பண்றேன்னா இங்க வானதி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நான் வந்து பாக்குறேன். ஜஸ்ட் வானதின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோம்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நம்ம லிஸ்ட் மட்டும் இங்க வந்துடும். அவங்க பேருக்கு மேல கிளிக் பண்ணா அவங்களோட ஆன்சர் ஷீட் மட்டும் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணாங்க, எங்க வந்து அவங்க ஆன்சர் தப்பு பண்ணாங்க, ஸோ இங்க ஏன் மார்க் குறைஞ்சுன்னா ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்ஷியலி கரெக்டுக்கு மட்டும் தான் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த விசை பலகைங்கிறத அவங்க என்ன பண்ணல, சூஸ் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ரிசல்ட்ஸ் பேஜ் கேட்க கிளிக். ஓகே, ஓகே டீச்சர்ஸ், திரும்ப நான் ஒரு தடவை நம்ம செக்ஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத திரும்ப ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். நான் லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் வந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்மோ அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் டூலை பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்தோம். அதில் எப்படி வந்து புல்டிய டெஸ்ட் எப்படி நம்ம உருவாக்குறது, அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றதுங்கிறது பார்த்தோம். இந்த கொஷின்ல நிறைய மெனி டைப்ஸ் பார்த்தோம். மல்டிபிள் சாய்ஸ்ல ஒன்லி ஒன் ஆன்சர், மோர் தென் டூ ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் நம்ம பார்த்தோம். அது எப்படி பப்ளிஷ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பப்ளிஷ் அப்படிங்கிறதுல இந்த கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை காப்பி பண்ணி நம்ம வழக்கமா ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் பேஜ், ரிசல்ட்ஸ் கிளிக் பண்ணோம்னா யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கூறலாம். மேலும் நீங்க இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க டெஸ்மோ அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஸோ டெஸ்மோ இஸ் அ பவர்ஃபுல் பட் சிம்பிள் டெஸ்ட் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ட்ரை டெமோ டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ட்ரை டெமோ டெஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி என்னோட லாகின் இருக்குனால வர மாட்டேங்குது. ஸோ நீங்க திரும்ப நீங்க டெஸ்ட்மோ அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணி உள்ள போயிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் லாகின் இருக்கேன் அப்படிங்கிறனால அது திரும்ப இந்த மாதிரி வருது. ஸோ உள்ள போயிட்டு இதோடைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்கும். வாட்ச் டெமோ அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு யூடியூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த யூடியூப் லிங்க் நீங்க டெஸ்ட்மோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க பார்த்து மேலும் சிறப்பாக இதை கற்றுக்கொண்டு நீங்க மாணவர்களுக்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு செக்ஷன்ல ஒரு ஆன்லைன் தேர்வை எவ்வாறு உருவாக்குவது, அதை மாணவர்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, மாணவருக்கு சேர்த்த பின்னாடி அவங்களுடைய மதிப்பீடை நாம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க testmos.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு வாட்ச் டெமோ அப்படிங்கிறத அந்த யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஏதாவது ஃபீட்பேக் இருக்கிறதா இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பிற்கு பின்பு ஆன்லைன் தேர்வுகளை உருவாக்கி மாணவர்களுக்கு பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் ICT ஃபார் ஆல் விடைபெறுகிறது. நன்றி.